இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் சட்டி பக்கத்துல ஐனார உட்கார வச்சு மாட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. கண்ணுக்குட்டி மாடு எல்லாத்தையுமே காலையிலேயே குளிக்க வச்சுட்டு துண்டு எல்லாத்தையும் கட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பாவும் துண்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பூவெல்லாமே கட்டி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 10 முழம் பூவையும் வாங்கி எல்லா மாட்டுக்கும் கொம்புல கட்டி விட்டாச்சு. பொங்கலை ரெடி பண்ணிட்டு திரும்பி பார்க்கையில பொங்கலே பொங்கிருச்சுங்க. எங்க அம்மா கொலவெல்லாம் போட்டு அரிசியை போட்டுட்டு இருந்தாங்க. வேகமா ஓடி வந்து அரிசியை போடுறதையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று பார்த்துட்டு தண்ணியை மந்திரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பாவும் மந்திரிக்கிறதுக்காக கிளம்பிட்டோங்க. ஊர்ல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை தேம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணியை மந்திரிப்பாங்க. நம்ம தண்ணியெல்லாம் மோந்துட்டு வரையில கியூ கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்க. அந்த கியூல நம்மளும் நின்று தண்ணியெல்லாம் மந்திரிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மா வரப்ப பொங்கல்லாம் ரெடி ஆகி இலையில மாட்டுக்கு தேவையான பொங்கல்லாம் ஆற வச்சு வச்சிருந்தாங்க. உடனே தேங்காய் எல்லாத்தையுமே உடைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பத்தோட சாமியை கும்பிட்டாச்சுங்க. நாங்க எப்பவுமே ஒரு சொலகெல்லாம் கவுத்து போட்டு அதுல ஒரு 5 இலை போட்டு சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடுங்களுக்கு எல்லாமே பொங்கல் கொடுத்துட்டு மந்திரிச்ச தண்ணியை தெளிச்சு விட்டாச்சுங்க.